12ஆம் இடம் தான் உங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், சும்மா என்ன செய்யணும் போகணும்னு பாட்டு பாடாதீங்க. 12ஆம் இடத்துக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு. இந்த நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு அதுதான் நடக்க போகுது. நிறைய பேருக்கு அப்படியே உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கும். உங்க ராசிலேயே உங்க லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறார் என்றால் அந்த வீட்டு தெய்வம் குலதெய்வம் கன்னி பெண்ணாகத்தான் இருக்கும், பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். இல்ல அந்த குடும்பத்துல கன்னி பெண் வழிபாடு பண்ணக்கூடிய குடும்பமா இருக்குல்ல, கன்னி பெண்ணுக்கு ஏதாவது சொத்து தராம ஏமாத்தின குடும்பமா இருக்கும். சிங்கம் அப்படி தலையை குனிஞ்சா சிங்கமா சொல்ல முடியுமா? எத்தான் நில்லுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவ்வளோ அடிச்ச சிம்மராசிக்காரன் எப்படி நிக்கிறான் பாருங்க. எல்லா பிளான்ட்டும் பதறணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த குரு பார்க்கக்கூடிய புனிதத்துவமான சனி உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. கடன் வாங்கி தவித்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பேங்கே இந்த அளவு பண்ணிக்கலாமா, நீ ரியான்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கடன் பைசல் பண்றதுக்கான வாய்ப்பு, கடன் அடைய போகுது இந்த மாதம் சிம்ம. வேலை வாய்ப்புல பிரச்சனை இல்லை, நீங்களா வேலையை விடாம இருந்தா சரி. நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வருகிற 19/7/2026 சென்னை செங்கல்பட்டில் நடக்க இருக்கிற 1000 சகசர சண்டி யாகத்தின் சிறப்பு அம்சம் தீப சண்டி யாகம். இதுல பங்கு பெற ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் பார்த்துட்டே இருக்கணும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் மற்றவர்களை சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாச காலம் எப்படி இருக்க போகுது? போன மாசமே இருக்கிற எல்லா வழியும் சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த மாசம் என்ன மிச்சம் இருக்குன்னு தெரியல. ஒன்று இருக்கு, சரி வேணா எடுத்தோன்னே ஆரம்பிக்க வேணாம், வாங்க பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிற ரைட்டா தப்பா? ரைட்டு தான். கூடவே குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிற அதோட ரைட்டு தான். சிவராஜ யோகத்தில் இருக்கு, அதோட ரைட்டு தான். ஆனா நம்மளுக்கு விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால ஆடி மாசம் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தம்மா துண்டு சுப விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், 12ஆம் இடம் தான் உங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், சும்மா என்ன செய்யணும் போகணும்னு பாட்டு பாடாதீங்க. 12ஆம் இடத்துக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு. இறைவனை உணர்தல் என்கிற அதி அற்புதமான காரகத்துவம் 12ஆம் இடத்திற்கு உண்டு. இந்த நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு அதுதான் நடக்க போகுது. நிறைய பேருக்கு அப்படியே உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கும். ஏன்னா இங்க உட்காந்து குரு டைரக்டா யாரை பார்க்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியை பார்ப்பார். சனிதான் காவல் தெய்வம் என்று அர்த்தம். குலதெய்வத்துக்கு மிக முக்கிய காரணகர்த்தா சனி. நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயில் பிரசாதம், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதோட ஃபோட்டோவை பகிர்ந்துன்றது மாதிரி இந்த தடவை குலதெய்வத்துடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ஒரு பெண் தெய்வத்தோட எனர்ஜி சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு உங்களை இயக்க போகுது. என் புள்ளே நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பெண் தெய்வம் எல்லாம் சுக்கிர காரகத்துவம். நான் உங்களுக்கு சிம்பிளான சொல்லி தருவா. உங்க ராசிலேயோ லக்னத்திலேயோ சுக்கிரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். யாரா வேணா, எந்த ராசி எந்த லக்னமோ நான் உங்க சார்ட் எடுத்துக்கோங்க. உங்க ராசிலேயோ உங்க லக்னத்திலேயோ சுக்கிரன் இருக்கிறார் என்றால் அந்த வீட்டு தெய்வம் குலதெய்வம் கன்னி பெண்ணாகத்தான் இருக்கும், பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். இல்ல அந்த குடும்பத்துல கன்னி பெண் வழிபாடு பண்ணக்கூடிய குடும்பமா இருக்குல்ல, கன்னி பெண்ணுக்கு ஏதாவது சொத்து தராம ஏமாத்தின குடும்பமா இருக்கும். அப்படி இருந்தாதான் ராசிலேயோ லக்னத்திலேயோ சுக்கிரன் உட்காருவார், இல்லாட்டி உட்கார போறாரு. அப்போ இந்த தடவை ராசியில சுக்கிரன் அமருகிறார் என்றால் கன்னி பெண்ணுடைய எனர்ஜி, பெண் தெய்வத்துடைய எனர்ஜி, அம்பிகையுடைய எனர்ஜி, கன்னியாகுமரியுடைய எனர்ஜி, அங்காள பரமேஸ்வருடைய எனர்ஜிலாம் அப்படி அல்டிமேட்டா சிம்ம ராசிக்காரர்களை இயக்க போகுது. கன்னிமார்கள் வழிபாடு மிகச்சரியான முறையில் ராஜயோகத்தை தரப்போகுது. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் திரும்பவும் சொல்றேன், எவ்வளோ வரும். நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம். ஒரு செகண்ட்ல ஏதோ ஒரு லாரி இப்படி திரும்பி உயிரை காப்பாற்றிடும். அந்த ஒரு செகண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கடவுள் தரக்கூடிய அனுகிரகம். அந்த அனுகிரகம் இவ்வளோ பெரிய அஷ்டமச்சனையிலும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு சிம்மத்துக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் தேவையில்லாமல் நீங்களாக போட்டு யோசிச்சு டென்ஷன் ஆகி நீங்கள் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போயிட்டு கடுப்பாக எதுவும் பண்ணாதீங்க. சிம்மராசிக்காரங்களாம் இப்படி இருந்தீங்கன்னா நாங்களாம் என்னத்துக்காருது, நான் ஊரெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். சிங்கம் தான், அது போய் டல்லாகிடலாமா? சிங்கம் அப்படி தலையை குனிஞ்சா சிங்கமாக சொல்ல முடியுமா? எத்தான் நில்லுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவ்வளோ அடிச்ச சிம்மராசிக்காரன் எப்படி நிற்கிறான் பாருன்னு எல்லா பிளான்ட்டும் பதறணும். அதை விட்டுட்டு நீங்களே இப்போ கேது வேறு தலைக்கு மேலே உட்காந்துருக்கானா, எங்கே செல்லும் இந்த பாதை மாதிரி இழுத்து போகுது. ஆனால் ஒன்று, இப்போ சுக்கிரன் கேது கூட சேர்ந்து என்ன, சிம்மராசிக்கார வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சாமின்னு ஆரம்பிச்சிருவாங்க. சிம்மராசி இந்த மாதம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு ஒரு கால்குலேஷன் சும்மா அப்படி யோசிச்சு பாருங்களேன். போன மாதமே சுக்கிரன் வந்துட்டார். ஸோ அதனால் ஜூன் மாதம் ஒரு 15-16 தேதியா இல்லை ஜூலை 1 எடுத்துக்கோங்க. ஜூலை 1 ஆகஸ்ட் 17 வரைக்கும் நீங்கள் எடுத்து இந்த சினாரியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் சிம்மராசிக்கார அண்ணன்மார்களுக்கும் சரி தம்பிமார்களும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவி இது வரைக்கும் இல்லாமல் தெய்வ வழிபாட்டில் அதிகமாக மேற்கொள்வார்கள். தெய்வத்தின் மீது ஒரு ஒரு அமைப்போட அமைப்பாங்க. பெண் தெய்வத்தோட ஒரு இயக்கம் இருக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய அத்தையோ இல்லை உங்கள் அக்காவோ ஏன் நீங்களோ
பெண் தெய்வத்துடைய உணர்வியலை அப்படியே உணர்ந்து கொள்வீர்கள். இதெல்லாம் நிகழும். ஏன்னா அவள் வந்து இயக்குவா. யாருக்கு எங்கே எந்த அனுகிரகம் பண்ணணும்னு மீனாட்சிக்கு தெரியுங்க. பண்ணுவா. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பண்ணியே திரும்பி அடம்பிடிச்சிட்டு நிற்கிறா. எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த குரு பார்க்கக்கூடிய புனிதத்துவமான சனி உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. கடன் வாங்கி தவித்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பேங்க்கே வந்து இந்த அளவு பண்ணிக்கலாமா, நீ வந்துடுறியான்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கடன் பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கடன் அடைய போகுது இந்த மாதம் சிம்மத்துக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு பேங்க் லோனை வாங்குவீங்க, இல்லை ஒரு பேங்க் லோனை போட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரே இதில் போட்டு அடைப்பீங்க. நிறைய பேருக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, இல்லை வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு, இடம் மாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் இதெல்லாம் கிடைச்சே தீரும். இல்லை பண்ணுவீங்க. உங்கள் வண்டிக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸை புதுப்பிப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். வண்டி ஏதாவது ஒரு ஒன்றா ஒரு ஃபைன் கட்டுவீங்க, இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகும், இல்லை வண்டியை வந்து சரி பண்ணுவீங்க, வண்டியை புதுப்பிப்பீங்க. வண்டிக்கான ஒரு செலவு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு. அந்த இடத்துல போய் ராசிநாதன் அமர்கிறார். இப்படி எடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்களே எனக்கு அஸ்ட்ராலஜி பார்த்துருவீங்க. நல்ல விஷயம் தான், ஹைஃபை பண்ணிக்கோங்க. நான் சிம்மத்துக்குலாம் இயல்பாகவே எல்லாம் வரும். இது அதுன்னு இல்லை. மொத்த எல்லா ஃபீல்ட்லையும் த பெஸ்ட் அப்படின்னா அது சிம்மமும் மேஷமும் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த நெருப்பு ராசின்னு அதனால தான் பேர். அது எல்லா ஃபீல்டை பற்றி தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறது தான் தனுசு. அதனால தான் காலபுருஷனுக்கு 1, 5, 9 திரிகோணங்களில் வச்சு உட்கார வச்சாங்க. ஓகே, வாங்க நம்ம ஜோசியத்தை விட்டு வேறு இடத்துக்குலாம் போயிட்டுருக்கோம். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த ஒரு மாத காலம் ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக நடக்கும். 1, வண்டி வாகனம் மாற்றமோ, இல்லை வண்டியில் பழுதோ, இல்லை வண்டி சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு செலவோ இருக்குது. ஓகே. 2வது விஷயம், இது வரைக்கும் இருந்த ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நான் திரும்பவும் சொல்கிறேன், டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரியா? அதனால் முறையாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு பல்லு வலி கண்டிப்பாக வரும். பல்லு வலி வர்றது, டாக்டர்கிட்ட போகிறது, அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்டு காலில் வலி வர்றது இருக்கும். அந்த முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்புகள் கண்டிப்பாக சிம்மத்துக்கு ஒரு பெயினை கொடுக்கும். அதே மாதிரி முதுகு தண்டுவடம் சனியின் காரகத்துவம். அப்போ முதுகு தண்டுவடம், காலு, பல்லு, கண்ணு இது நாளும் இந்த தடவை சிம்மராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த குரு சேர்ந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது 12ஆம் இடம் தான் டைஜஷன். அப்போ டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த பக்கம் சுக்கிரன் வந்து ராகு அப்படியே அழகா பார்க்குறாரு. அதனால கொஞ்சம் யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒட்டு மொத்தத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கு. நிறைய பேருக்கு ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு இளநீர் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இளநீர் எல்லாம் சுக்கிரகாரகத்துவம் தான். இதை குடிக்க 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 தேவையில்லாமல் நம்மளுக்குள்ள வரக்கூடிய நெகட்டிவ் தாட்டுகள் வெளியில் போகும். இதெல்லாமா நடக்குங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம எண்ணமாக தீர்மானம் செய்யப்படுகிறது. இளநீர் குடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போய் பாருங்க, கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த வேலை சக்ஸஸ் ஆகும். யாருக்காவது இளநீர் வாங்கி தானம் கொடுங்க, கண்டிப்பாக நிறைய நல்லவைகள் பிளெஸிங் இந்த நீங்கள் ரிசீவ் பண்ணிப்பீங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறது. ராசிநாதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது. அது குருவோடு சேர்ந்திருக்கிறனால உங்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய சுய கௌரவத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய லாபத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். அப்போ என்ன, எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது. நிறைய பேருக்கு இடம் வாங்குறதுக்கு, மனை வாங்குறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இது வரைக்கும் இருந்த கடன் அடைஞ்சு ஒரு புது பேங்க் மூலமாக கடன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் நல்லா இருக்கு. புது புது ப்ராஜெக்ட், புது புது டாஸ்க் உங்களை தேடி வரும். அப்படிதான் சொல்ல சிம்மத்துக்குலாம் வந்து வாய்ப்புலாம் டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் சிம்மம். எப்போ பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த தடவை டாஸ்க்கை கொடுக்க போகிற. அப்போ அஷ்டமசனியும் ஒரு டாஸ்க் தானே சிம்மத்துக்கு. அப்புறம் எது கவலைப்பட்டுக்கிட்டு அவ்வளோலாம் படக்கூடாது. ஹைஃபை பண்ணிக்கோ. இடும்பைக்கு இடும்பை செய்வார்னு எவ்வளோ நாள் தாங்குது பாரு. அதுதான் சிம்மோன்னு எந்திரிச்சு நிற்கிறது தான் சிம்மத்தோட கெத்து. நீங்களாம் கடவுளின் குழந்தைகள். எதை பற்றியும் சிம்மராசிக்காரங்க கவலைப்படாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் சிம்மராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யோசிங்க. இந்த மாதம் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இது ஏதோ இந்த டைம் இப்படி இருக்குது. அதனால் எல்லாமே அப்படி இருக்க போகிறது இல்லை. எப்பயுமே நீங்கள் இங்கே தான். உலகம் உங்களை அன்னார்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கும். இனியும் பார்க்கும். இந்த நேரம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதை மட்டும் அழகாக கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சிம்மராசிக்காரர்கள் உடலாலும் மனதாலும் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய நேரத்தில் இருந்தாலுமே இதெல்லாம் யதார்த்தம் என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானதாக இருக்கும். நான் சும்மா உங்களுக்கு வந்து உடனே 1 கோடி ரூபா கிடைக்கும், 2 கோடி ரூபா கிடைக்கும், உடனே புது கிடைக்கும்னு சொல்லி ஏமாற்ற விரும்பலை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்மராசிக்காரர்கள் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இழப்பு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். எப்பயுமே வேலையை கொடுக்கக்கூடிய பிளானட் இந்த சனி, குரு, ஆல்மோஸ்ட் சூரியன். புதிய வருமானத்தை, நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் புதன், இதெல்லாம் ஒரே இடத்துல இருந்து அதோட பார்வை பரிவர்த்தனை என்பது நல்லா இருக்கிறதுனால வேலை வாய்ப்புல பிரச்சனை இல்லை. நீங்களா வேலையை விடாமல் இருந்தால் சரி. நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 100 விழுக்காடு உண்டு. ஆடி மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய பேருக்கு வேலைக்கான வாய்ப்புகள், முகாந்திரங்கள் தெரியும். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். ஹெல்த்தில் பார்த்துக்கோங்க. வாயில் புண்ணு வராமல், த்ரோட்டில் புண்ணு வராமல் பார்த்துக்கோங்க. பல்லு வலியில் கொஞ்சம் கவனம் தேவை. டாக்டர்கிட்ட போக முடிஞ்சா போயிட்டு வந்துடுங்க. நீங்களா வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்காதீங்க. மருத்துவக்காரகன் வந்து நம்ம ராசிநாதனே மருத்துவக்காரன். நம்ம 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கான விரயத்தை கொடுத்தாகணும்.
ஏதோ ஒரு மருத்துவ செலவு நடக்க போகுதுன்னு அர்த்தம். சும்மா புரண்டு படுத்து வீட்டில் இருக்கவங்களே டென்ஷன் படுத்தாதீங்க. ஒன்றும் இல்லை, உங்களால் எல்லாம் முடியறனால தான் உங்கள்கிட்ட இந்த டாஸ்க் வந்திருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே ஒரு விஷயம் நான் அப்படி தான் நினச்சிப்பேன், நம்மளால் முடிஞ்சால் மட்டும் தான் இந்த விஷயம் நம்ம கிட்ட வருதுன்னு. அதே தான் சிம்மராசிக்காரர்களுக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச சிம்மராசிக்காரர்களுக்கு சிகரம் ஏறக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. சிம்மராசிக்கார படிக்கிற பிள்ளைங்க படிக்குதோ இல்லையோ, சிவராஜ் யோகத்தில் இருக்கிறால் நான் தான் டானு, நான் தான் லீடரு, நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, என்ன அந்த மானிட்டரா போட்டாங்க, இந்த மானிட்டரா போட்டாங்க, எல்லாம் சிம்மம் சொல்லும். படிக்கிற பிள்ளைங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை, நல்லா படிக்குது. ஆனால் தேவையில்லாம் படிக்கிற பிள்ளைங்க ஹெல்த் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த்னால படிப்பு கெட்டு போகும். 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய சிம்மராசிக்காரர்கள் திருமணத்திற்கான யோகம் கிடைக்கும். என்னது அஷ்டம சனியில் திருமணம்? திருமணத்திற்கான யோகம் கிடைக்கும். குரு பார்வை 8ஆம் இடத்திற்கு கிடைச்சாதான் திருமணம். ஏன்னா 8ஆம் வீடு தான் மாமனார் மாமியார் வீடு. அப்போ அதை இண்டிகேட் பண்ணால் கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இந்த தடை நிவர்த்தியாகும். இந்த வயது ஒத்தவர்களுக்கு நிறைய நல்லவே கூடி வரும். நான் சொன்ன மாதிரி இடம் வண்டி வாங்கினதுக்கான யோகம் உண்டு. புதிய தொழிலில் வெற்றி, நியூ பிகினிங் இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் ஹெல்த் மட்டும் ஆரோக்கியம் மட்டும் பார்த்துக்கணும். இந்த தடவை பணம் விரயம்ன்றது பெருசாக இல்லை, இப்போ ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு மேல் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தான். கட் காப்பி பெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உடம்புல இருக்க எல்லா பார்ட்டும் வீக். ஹெல்த் வைஸும் சொல்லியாச்சு, மனசு வைஸும் சொல்லியாச்சு, ஃபினான்ஷியல் வைஸும் சொல்லியாச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அது இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால் அதில் டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கவங்களே டென்ஷன் படுத்தாதீங்க. பாவம் வீட்டில் இருக்கவங்க, சரியா? அதனால் நீங்கள் வெளியிலையும் அதே மாதிரி கோவத்தை காட்டாது. கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். பத்தாவதுக்கு செவ்வாய் வேற போய் உட்காந்துருக்க பொசிஷன் அவ்வளோவா சூப்பராக இல்லை. இன்னும் கொஞ்சம் உங்களை கோவத்தை தூண்டி விடுவார். அதனால் கோவம் மட்டும் படாமல் அமைதியாக நிதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த முத்திரை ஓகே, இந்த முத்திரையை வச்சுக்கோங்க சிம்மராசிக்காரங்க. இந்த முத்திரையை மட்டும் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அப்படியே உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ பிடிங்க. காலபைரவர் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை சிம்மத்துக்கு கொடுக்கும் இந்த தடவை. ஓகேவா? ஸோ இந்த முத்திரையை பயன்படுத்தி காலபைரவர் வழிபாடு பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கோவத்திலிருந்து கொஞ்சம் அப்படி நிதானமாக குறையறதுக்கான வாய்ப்புகளை இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பாக சிவன் வழிபாடு சிந்தை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக அமையும். 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது காலபுருஷத்துக்கு. அது நம்மளுக்கு 12ஆம் இடமாக வர்றனால கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெரிய முடிவுனா பண்ணுங்க. யாராவது ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு முடிஞ்ச கருப்பு கலர் போர் வாங்கி இந்த தடவை கொடுத்து பாருங்க. செமையா யோகம் இந்த தடவை ஸ்டார்ட் ஆகிடும். செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம். 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சிவனோட தன்மை. அந்த 4ஆம் இடம் நீர் ராசி யோகத்தில் இருக்கக்கூடிய தனம். அப்ப இருக்கிறது காமாட்சி அம்பிகை மட்டும்தான். ஒட்டியான பீட இல்லையான அவளுடைய இந்த இடம் ஒட்டி வயிறு விழுந்த இடம். நான் வைத்த வழி வராமல் இருக்குன்னா காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வருது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகம். அதே மாதிரி சிம்ம ராசியா இருந்தாலும் சிம்ம லக்னமா இருந்தாலும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முடிஞ்சா இந்த தடவை யாரெல்லாம் பாத யாத்திரை இந்த மாசம் போக மாட்டாங்க, ஒருவேளை யாராவது நடக்கிறாங்க இல்ல போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் வாங்கி தானம் கொடுங்க. இல்ல ரோடு ஓரத்தில் இருக்கவங்க தண்ணீர் பாட்டில் வாங்கி தானம் கொடுக்க சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டகம் பார்ப்பீங்க. ஒட்டகம் பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு மாத காலம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. கொஞ்சம் பொறுமை கோவத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய மாதமாக இருக்கு. அதனால எப்படி ஒட்டகம் கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலும் அப்படியே சேவ் பண்ணி வச்சு அந்த வாழ்நாள் முழுமையும் அதை எடுத்துக்கொள்ளுதோ அந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய அம்பிகையுடைய பிளஸ்ஸிங் அப்படியே வாங்கிட்டு கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய காலமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் ஒட்டகம் பார்த்தல் என்பது உங்க கண்ணில் படுந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க ஒட்டகம் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் அளவுக்கு உயரிய வளர்ச்சியை நோக்கி நீங்க போறீங்க. நான் உங்க கூட இருக்கேன், அதை பத்தி கவலைப்படாதுன்னு பிரபலம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். சிகரத்தை தொடக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.